அனைவருக்கும் வணக்கம். இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்களை ஒவ்வொரு கட்சிகளும் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலேயே மிக முக்கியமாக தேர்தல் பிரச்சாரங்களிலே எதிரொலிக்கின்ற விடயங்களை பற்றியும் நேற்று மற்றும் இன்று தேர்தல் பிரச்சாரங்கள் இலங்கையிலே நடந்த மிக முக்கியமான விடயங்களை பற்றி இந்த காணொளியிலே பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் பலராலும் சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னென்று கேட்டீங்கன்னால், கடந்த முறை தேர்தலிலே நடைபெற்றது போன்று இனவாத கருத்துக்கள் இந்த தேர்தலிலே முன்வைக்கப்படவில்லை அப்படிங்கின்ற ஒரு கருத்தும் மிக ஆரோக்கியமான முறையிலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு வருவதாக கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் நெருங்க வாக்களிப்புக்கான திகதி நெருங்க அந்த களம் சற்று மாறி இருப்பதாக தெரிகின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், மிக ஓரிரு நாட்களாக இந்த இனவாத கருத்துக்கள் மீண்டும் உயிர் பெற ஆரம்பித்திருக்கின்றதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எம்மை போன்றோருக்கு எழுகின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், மிக முக்கியமாக கடந்த காலங்களிலே நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் இனவாதத்தை அடிப்படையாக வைத்து, இனவாதத்தை மூலாதாரமாக வைத்துத்தான் இந்த தேர்தலை சிங்கள பெரும்பான்மை கட்சிகள் எதிர்கொண்டன. இந்த இனவாத கருத்தை சொல்லித்தான் இந்த வாக்குகளை அறுவடை செய்கின்ற வேலையை குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் மிக மோசமான ஒரு இனவாத கருத்தை முன்வைத்துத்தான் அந்த தேர்தலிலே 50% அதிகமான வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு தான் ஜனாதிபதியானார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். அதுபோன்று இல்லாமல் இந்த தேர்தல் ஆரோக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற வழியிலே நேற்று மற்றும் இன்று நடந்த விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மஹிந்த ராஜபக்ச அவருடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜாழ்ப்பாணத்திலே வச்சு ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். நான் 13 கொடுக்கப் போவதில்லை, 13+ கொடுக்கப் போவதில்லை, தமிழர்களுக்கு எந்தவிதமான ஒரு தீர்வு திட்டத்தையும் நான் கொடுக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டார். அதற்கு முன்னர் சிங்கள பிரதேசம் ஒன்றிலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே வைத்து குறிப்பிடுகின்ற போது அவர் சொல்கின்றார், தமிழீழம் அமைவதற்கான எந்த ஒரு சூழலையும் நான் அனுமதிக்க மாட்டேன், அதை ஒருபோதும் நான் விட மாட்டேன் அப்படின்னு எதை குறிப்பிட்டு சொல்கின்றார் என்றால், இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தி இருப்பது தமிழீழத்தை நோக்கிய ஒரு நகர்வாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு சந்தேகத்திலே தான் அவர் அந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை 4 நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே வைத்து பிரச்சாரத்தின் போது அன்னுகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு இனவாத கருத்தை குறிப்பிட்டதாக இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்களே ஒரு கண்டனம் வெளியிட்டிருந்தார். அதாவது தமிழர்கள் அனைவரும் தனக்குத்தான் வாக்களிக்க வேண்டும், இல்லை என்றால் தான் ஜனாதிபதியாக வந்த பிறகு நடப்பதே வேறு என்கின்ற முறையிலே அவர் பேசியிருப்பதாகவும், ஒரு மிரட்டல் தொனியிலே பேசியிருப்பதாகவும் பலரும் அதுக்கான கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல என்றும் குறிப்பிட்டு பல பேர் கண்டனங்களை தெரிவித்தார். ஆனால் அதே வேளையிலேயே தமிழரசு கட்சியினுடைய ஒரு குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை, மறுப்பு கருத்தை தெரிவித்தார். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அந்த கண்ணோட்டத்திலே அந்த கருத்தை அவர் குறிப்பிடவில்லை. இதை ஒரு இனவாத கருத்தாக நாங்கள் பார்க்க முடியாது அப்படி அவ்வாறு கூறியிருந்தார். அதே போன்று இன்று நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு அநாகரிகமான ஒரு செயல்பாடு இடம்பெற்றதாக சோசியல் மீடியா மூலமாக அறிய முடிகின்றது. முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களை நோக்கி செருப்பு வீசப்பட்டதாக ஒரு காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களிலே பகிர்வதை உலா வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது உண்மையா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றாலும் சமூக ஊடகங்கள் மூலமாக அறிந்த விடயத்தை நான் சொல்கின்றேன். அது ஒரு அநாகரிகமற்ற ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், இருந்தால் அரசியல் ரீதியாக அதுக்கு எதிரான ஒரு மாற்று கருத்துக்களை முன்வைப்பதுதான் சரியான ஒன்றாக இருக்கும். அதுக்கு மாறாக செருப்பு வீசுவதையோ அல்லது ஒரு அடாவடித்தனங்கள் ஈடுபடுவதையோ அது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படின்னு நினைக்கின்றேன். மற்றொரு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த இடத்திலே பேச வேண்டி இருக்கின்றது. தேர்தல் இன்னும் 4 நாட்களிலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தமிழர்களுடைய பாரம்பரிய கட்சி என்று அழைக்கப்படுகின்ற மிக முக்கியமான கட்சி தமிழர்களுடைய தமிழரசு கட்சி இதுவரைக்கும் ஒரு நிலையான ஒரு முடிவை எடுத்து இந்த தேர்தலிலே யாருக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஒரு தரப்பு சுமந்திரன் தலைமையிலான ஒரு தரப்பு சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக கூறுகின்றது. சிறிதரன் தலைமையிலான ஒரு குழுவினர் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களை ஆதரிப்பதாக சொல்கின்றார்கள். இவ்வாறு பல முரண்பட்ட கருத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே மாவட்ட கிளைகள் தோறும் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் அதிகரித்து கொண்டு வருவதையே நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது.
குறிப்பாக திருகோணமலை மாவட்ட கிளையிலேயே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்பின் கிளிநொச்சியிலும் கிளிநொச்சி மாவட்ட கிளையிலும் மாவட்ட கிளை கூட்டத்திலும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதுவும் அறிவிக்கப்பட்டது. நேற்றைய தினம் மட்டக்களப்பிலே மண்முனை மேற்கு பவுனதீவு கிளை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் அவர்கள் தலைமையிலேயே நடைபெற்ற அந்த மாவட்ட கிளை கூட்டத்திலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதென்றும் அவரை வெல்ல வைப்பதற்காக தொடர்ச்சியாக தொடர் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலும் ஸ்ரீதரன் தலைமையிலான அணியினர் மிக தீவிரமாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து வேலை செய்து கொண்டிருக்க வேளையிலே கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் தலைமையிலான குழுவினரும் மிக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றும் கூட ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் அவர்கள் கூட்டியிருந்தார். அதிலே மிக முக்கியமான கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்பட்டது. அதாவது ஏன் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பதையும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பவர்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தமிழரசு கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பூகம்பம் வெடிப்பதற்கு காரணமாக இருந்ததே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் பின்புதான் தமிழரசு கட்சிக்குள்ளே இவ்வாறான குழப்படிகள் பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஒரு மத்திய குழு உறுப்பினராக இருந்தவர், முன்னாள் பாராளுமன்ற 2 தடவைக்கு மேல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சியிடம் கேட்காமல் கட்சியிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் அவர் தனிச்சையாக முடிவெடுத்து இந்த பொதுக்கட்டமைப்பினுடைய தமிழ் பொது வேட்பாளராக சென்றதால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய குழு கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டு அவருக்கு அதுக்கு விளக்கமளிக்குமாறு ஒரு விளக்க கடிதமும் அனுப்பப்பட்டது. இன்றைய தினம் பத்திரிகையாளர்களிடம் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் தேர்தல் முடிந்ததும் தான் மீண்டும் தமிழரசு கட்சியில் இணைந்து பயணிக்க உள்ளதாகவும் தன்னை யாரும் தடை போட முடியாது என்றும் தன்னை நீக்க முடியாது என்றும் குறிப்பிட்டதோடு தனக்கு ஒரு கடிதம் விளக்கம் கோரி தமிழரசு கட்சியின் மத்திய குழுவிலிருந்து ஒரு கடிதம் வந்திருப்பதாகவும் அதுக்கு தேர்தல் முடிந்த கையோடு தான் தகுந்த பதிலளிக்க இருப்பதாகவும் பதிலளிப்பதோடு தொடர்ந்து தமிழர் கட்சிகள் தான் சேர்ந்து பயணிக்க இருப்பதாக ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே அடிக்கடி கூறப்படுகின்ற அல்லது தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயம் எல்லா கட்சிகளும் பொதுவாக 3 முதன்மையான வேட்பாளர்களும் சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் ஜனாதிபதியானால் இந்த வரியை குறைப்போம், பேட் வரியை குறைப்போம் என்று சொல்கின்றார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியாது. உண்மையிலேயே இது சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை இவர்கள் எவ்வாறு அதில் குறிப்பிட்டது போன்று இல்லாமல் எவ்வாறு இந்த வரி சலுகைகளை குறைக்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த எதிர்க்கட்சிகளில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் இப்போது அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இதை குறிப்பிடுகின்றார். நான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த வரி வீதத்தை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று சொல்லி வந்த அவர் இன்று அமைச்சரவை அதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது அடுத்த பாராளுமன்றம் கூடுகின்ற போது சம்பந்தமான பாராளுமன்ற விவாதத்துக்கு எடுத்தப்பட்டு இது நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும். அதாவது இது நேரடியாக ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் சொல்லப்பட்டால் அது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கருதப்படும் என்ற காரணத்தினாலே அமைச்சரவைக்கு கொண்டு சென்று அமைச்சரவையினுடைய தீர்மானமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இது உண்மையிலேயே இது சொல்லப்போனால் இது வெறுமனே ஒரு தேர்தல் வாக்குறுதியாகத்தான் பார்க்க. ஏனென்று சொன்னால் IMF அதாவது சர்வதேச நாணய நிதியம் என்றது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு திட்டங்களோடு தான் அவர்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் கடன் கொடுக்கின்றார்கள் என்றால் அந்த கடனை எப்படி வசூலிக்க வேண்டும் என்கின்ற வரைக்கும் அவர்களிடம் பிளான் இருக்கும். அதற்காகத்தான் இந்த வரிகளை கூட்டுவது, சில அரச நிறுவனங்களை தனியார்மயமாக்குவது என்று பல திட்டங்களோடு தான் IMF உள்ள வந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுதான் IMF ஒரு நாட்டை கடன் கொடுக்குது என்று சொன்னால் முற்றுமுழுதாக அந்த நிதி நிலைப்பாட்டிலே IMF தலையிடும். அவர்களுடைய எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இவர்கள் எந்த ஒரு நிதி நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது என்ற ஒரு சிக்கலுக்குள்ள தள்ளப்படுவார்கள். இலங்கைக்கு இது ஒரு புதிய விடயம் இல்லை என்றால் இதுக்கு முன்னரும் IMF-இடம் இலங்கை கடன் வாங்கி இருந்தாலும் கூட இப்போது கடன் வாங்கி இருப்பதென்ற மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகவும் அதல பாதாளத்துக்குள்ளே சென்றிருக்கின்றது.
அதுவும் இல்லாமல் தேர்தல் முடிந்த கையோடு இலங்கையினுடைய அந்நிய செலாவணி குறைவடைந்து டாலர்ஸ் கையிருப்பு குறைவடைந்து மீண்டும் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அதல பாதாளத்துக்கு செல்லக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில், அதாவது ஒவ்வொருத்தரும் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் செலவினங்களை எவ்வாறு இந்த அரசாங்கம் கையாளப் போகின்றது, அதை தொடர்ந்து வருகின்ற நிதி பற்றாக்குறை எவ்வாறு கையாளப் போகின்றது என்ற பிரச்சனைகள் இருக்கும்போது வெறுமனே ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இவர் சொல்லிக் கொண்டிருப்பது, நாங்கள் வந்தால் இந்த விடயத்தை செய்வோம் என்பது எல்லாம் வெறுமனே ஒரு தேர்தல் வாக்குறுதியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதே வேளையிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை தேர்தல் ஆணையமும் வெளியிட்டிருக்கின்றது. தேர்தல் திணைக்களம் சொல்லியிருக்கின்றது, வாக்களிக்க செல்லும் போது 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வாக்களிப்பு நடைபெறும் போது வாக்களிக்க செல்கின்ற வாக்காளர்கள் தங்களுடைய கையிலே கையடக்க தொலைபேசிகளையோ அல்லது வீடியோ கேமராக்களையோ எடுத்து செல்ல முடியாது என்றும், வாக்களிக்கின்ற போது அந்த வாக்களித்து பற்றுச்சீட்டை புகைப்படம் எடுத்து வெளியிடுவது தடை செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் அதை தடை செய்து. ஏனென்றால் அரச ஊழியர்கள் வாக்களிக்கிற தபால் மூல வாக்களிக்கும் போது ஒரு சில படித்தவர்களே அந்த வாக்குச்சீட்டை போட்டோ பிரதி எடுத்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் பிரச்சனையாகப்பட்டிருந்தது. ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டும் இருந்தார்கள். இவ்வாறான ஒரு நிலை அங்கு இடம்பெறக்கூடாது என்பதற்காக இந்த நடைமுறை பின்படுத்தப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் சொல்லி, அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்களுக்குள் ஊடகங்கள் சென்று வீடியோ எடுப்பதற்கும் போட்டோ எடுப்பதற்கும் அனுமதிக்கப்படுவதாகவும் 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பின்னர் அவ்வாறான காணொளிகளையும் புகைப்படங்களையும் ஊடகங்கள் வெளியிடலாம் என்கின்ற கருத்துக்களும் இங்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக குறிப்பிட்டிருப்பது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ்மாறன் ஜோகலிங்கம். நன்றி, வணக்கம்.